Hey guys, இன்னைக்கு எங்களோட பார்ட் 2 அவர் ஸ்டோரி. எங்க ஸ்டோரி தான். ஆமா, எங்களோட ஸ்டோரியோட பார்ட் 2. ஓகேங்களா? அவர் ஸ்டோரி பார்ட் 2 அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எப்போ போட்டிருப்போம் அப்படின்னா ஒரு 3 months பேக் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணப்போ போட்டிருப்போம். அது ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கோம். ஆமாம், அதில் எங்களை பற்றி எதுவுமே நம்ம சொல்லலை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், ஊருக்கு போகிறோம், அவ்வளோதான். அதை மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லைவ் ஒன்று வந்திருந்தோம். அதில் வந்து எங்களோட ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தோம். ஒரு 25 கொஷின்ஸ், அதை ஒரு கொஷின்ஸ் வந்து பஞ்சாக எடுத்து அதில் எங்களை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், ஓகேங்களா? அதில் வந்து பார்ட் 1 அது நாங்கள் போட்டிருந்தோம், லைவில் போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த லைவ் வந்து சரியான வீடியோ கிளாரிட்டி இல்லை. ஒன்ஸ் அந்த வீடியோ நம்ம எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது 24 hours ஆகுது, அதுக்கு மேலேயுமே ஆகுது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் செகண்ட் வீடியோ எங்கள் லைவ் வரதா ஒரு பிளான் வச்சு அதை விட ஷூட் பண்ணி போகிறது ஒரு பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எங்களோட பார்ட் 1 என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தோம். எங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருந்தோம், எங்கள் பேர் என்ன, ஊர் எது, என்ன படிச்சிருக்கோம், என்ன வேலை பார்க்குறோம், பர்த்டே, ஹாபீஸு, ஹைட்டு, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, எங்களுக்கு குக்கிங் தெரியுமா, அப்புறம் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எங்களை பற்றி அதில் சொல்லியிருந்தோம். அடுத்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் கப்புள் ஸ்டோரி. இப்போ நாங்கள் கப்புள்ன்றனால எங்களோட கப்புள் ஸ்டோரி, நாங்கள் எங்கே மீட் பண்ணோம், யார் ப்ரப்போஸ் பண்ணா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, இல்லை என்ன எங்கள் கல்யாணம் என்ன நடந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நாங்கள் லவ் பண்ணோம், ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, மூவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் முடிச்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக நாங்கள் 30 கொஸ்டின் தான் சொல்லியிருந்தோம். அதில் என்னென்னா 3வது கேட்டகரி என்ன சொல்லியிருந்தோம்னா பர்சனாலிட்டி, யார் எப்படி அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதில் யார் ரொம்ப கோவப்படுவா, யார் ஜாலியான பர்சன், யார் ரொமான்டிக், யார் அதிகமாக சண்டை போடுவா, யார் சாரி சண்டை வந்தால் யார் முதல்ல சாரி கேட்பா, யார் ரொம்ப லேசி, ஓகேங்களா, யார் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க, யார் அதிகமாக நிறைய தூங்குவா, யார் ரொம்ப டாக்கட்டிவ், யார் அதிகமாக செலவு பண்ணுவா. ஓகேங்களா? இதோட அந்த செஷன் முடிச்சுட்டு ஃபேமிலி டீட்டெயில் பற்றி நம்ம பேசலான்னும் போது லைவ் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷனோட வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்துச்சுன்னா அது நம்ம சேனலில் அவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ கண்டினியூஷன் புரியும். ஓகேங்களா? அது லைவில் இருக்கும். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதுதான் நம்ம வீடியோ. ஏன்னா எங்களோட கல்யாணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கல்யாணம், இன்ட்ரெஸ்டிங்கான கல்யாணம், அதனால நீங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் வந்து லில்லி ஷா கப்புள் பிளாக்ஸ். ஓகேங்களா? நான் தான் ஷா, அவங்க தான் லில்லி. ஓகேங்களா? எங்களோட ஒரிஜினல் பேர் கூட அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், ரிவீல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். ஓகேங்களா? எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே அவங்களுக்கு கூட்டாவிலாம் வந்துடுச்சு, எனக்கு ஏப்பம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ தான் நாங்கள் லஞ்ச் முடித்தோம். ஆமாம், லஞ்ச் முடிச்சா எல்லாருக்கும் அந்த தூக்கம் வரும் இல்லையா? ஆமாம், அது சொல்லுவாங்க, அது உண்ட மயக்கம் வந்து தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரி, ஓகே. இப்போது ரொம்ப ஸ்டிச் பண்ணிட்டே போவாங்கன்னா வந்துடலாம். ஓகேவா? போர் அடிச்சாலும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வீடியோ ரொம்ப போர் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா நீங்களே ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ட்ரை பண்றோம் நாங்க. ஓகேங்களா? ஏதாவது தகவல் சொல்லணும்னா சொல்லுங்க. ஆமா, நல்லா இருக்குனாலும் சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வந்து பார்க்க போற கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபார் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். ஓகேங்களா? எங்களோட ஃபேமிலி பத்தி, எங்க குழந்தை பத்தியும். ஓகேங்களா? இது வந்து பர்சனல் டீடைல் ஷேர் பண்ணுறோம். ஆமா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஓகேங்களா? எங்கள் வீடுன்னும் போது விருத்தாச்சலத்தில் தான் எங்கள் வீடு. ஓகே, அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான், என் மனைவி, என்னுடைய குழந்தை ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? சாதிக் மனைவி. ஓகேங்களா? சாதிக் பாஷா, நான், எலிசி அவங்க, என் பையன் சாதிக் மகிழன் இருக்கான். என்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இல்லைங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தான் கேக்குறாங்க. நம்ம வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, கூட பிறந்தவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்க, ஓகே, இது மட்டும் தான். ரொம்ப இன்டெப்த்தான கிளைகள்லாம் போவாங்க அப்படின்ட்டாங்க. சரி, ரைட்டு, ஓகே. வீட்ல நாங்க 5 பேர் இருக்கோம். ஆமாம், எங்கள் ஃபேமிலி. ஓகேங்களா? சரி, எங்கள் பேபி பேர் என்ன? அதை நான் அதுக்குள்ளே சொல்லிட்டேன்னா எங்கள் பேபி பேர் வந்து
ஷாவித் மகிழன். ஓகேவா? அடுத்து எங்க பேபியோட 60 டே மைல்ஸ்டோன் எப்படி இருந்துச்சு? ரீசெண்ட் செலிப்ரேஷன். எங்க குழந்தைக்கு 2.5 மாசம் ஆகுது. 2வது மாசம் செலிப்ரேஷன் வந்து என்ன பண்ணீங்க? நாங்க வந்து பாயாசம் வச்சு கொண்டாடணும். பாயாசம் வச்சு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு இவங்க கொண்டாடினாங்க. நான் வந்து அப்போ ஊர்ல இருந்தேன். சரிங்களா? ஆமா இவங்களும் கொண்டாடினாங்க. நான் வந்து விருதாச்சலம் போயிருந்தேன். இவங்க சேலத்துல இருந்து கொண்டாடிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா. அது பேபிக்கு யாரு பேர் வச்சது? ஹூ சூஸ் த நேம்? யாரு? 2 பேரும் தான். 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான். ஆமா ஆமா. முதற் பாதி நானும், 2ஆம் பாதி நானும். ஆமா. ஓகேங்களா? நீ பாதி நான் பாதின்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பேர்ல பாதி பாதி 2 பேரும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அப்படிதான் நாங்கள் பேர் வச்சோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? பேபி கூட நேரம் செலவிடுறது எப்படி இருக்கு? பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்னு எல்லாருக்குமே இருக்கும். இந்த தூக்கமின்மை அப்படின்னும் போது ஆரம்பத்தில் ரொம்ப அப்படியே எரிச்சலாக இருக்கும். ஐயோ அம்மா அப்படின்ட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது. அப்புறம் அது பழகிடுச்சு. நம்மளோட ரொட்டீன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாற்றிக்கிச்சு. அதுதான் விஷயம். அப்புறம் குழந்தை கூட செலவிடுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அம்மா வீட்டில் இருக்கிறதுக்காட்டியும் இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கனால அப்பப்போ வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக. ஏதாவது ஒரு சோகம் இல்லை ஏதாவது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்தா ஓகே பிள்ளை இருக்கான். எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவனை பார்த்தா சமாளிச்சிடலாம்டா. கண்டிப்பா அப்படிதான் உனக்கு இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, என்னுடைய நியூ ஃபாதர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நெக்ஸ்ட் கோல் அடுத்தது என்ன? நம்ம பையன் வந்துட்டான், நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இவனுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம அடுத்த ஸ்டெப்பு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தாண்டி அவனை நம்ம நல்ல முறையில் வளர்க்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன அடித்தளங்கள் போடணும் அப்படின்றத ஆரம்பித்து நம்மளுடைய அவங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. அது அவங்கள மட்டும் இண்டிவிஜுவலாக இருந்து அவங்க மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க கூட இருக்க பார்ட்னராக இருக்கிற நம்மளுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். அவங்களுடைய பிரதிபலிப்பும் நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அவங்க எதுக்கு கோவப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆஸ் அ ஃபாதராக அந்த பையனுக்கும் அவங்களுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்டாக எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு டீட்டெயிலாக படித்தோ தெரிஞ்சோ இல்லை யார் மூலியமாக கேட்டோ இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோ புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால் பல சண்டைகள் தவிர்க்கப்படலாம், பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். சரியா? ஸோ அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறதுனால அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் நியூ ஃபாதர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் எனக்கு போயிட்டுருக்கு. பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் கூட. ஃபேமிலியில் யார் பேபியை நல்லா பார்த்துப்பாங்க? பெஸ்ட் கேர் டேக்கர் யார்? அது மதர் தான். அது எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கேர் டேக்கர் எல்லாமே மதர் தான். தாயை மட்டும்தான் சாப்பிட்றேன். நான் வந்து 2ஆம் பட்சம் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நல்லாலாம் பார்த்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வேலைக்கு போகணும், அடுத்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூங்கினா தான் நம்ம அடுத்த நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம அடுத்து அந்த வேலையை பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸோ அப்போ அது மாதிரி அவங்களுக்கு சொல்ல அட்வைஸ் என்னென்னா பையன் தூங்குற நேரத்தில் நீங்களும் தூங்கிக்கணும், தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல. சொல்லலாம், ஆனால் நம்மளால செய்ய முடியல. செயல்முறை வந்து எல்லா நேரமும் அது சாத்தியப்படாது. ஒரு சில நேரம் சாத்தியப்படாது. அவன் தூங்குற நேரத்தில் நம்மளோட ரொட்டீனை பண்ணுறோமா கரெக்டாக அவன் முடிச்சுக்கிறான். தூங்க முடியாது இல்லை. புரியுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். கேளுங்க. எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் கூட இருக்காங்களா? லிவிங் செட்டப் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆமாம், அதுதான் நான் சொன்னீங்களா. எங்கள் ஃபேமிலியில் நான், இவங்க, அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, பையன் எல்லாமே நாங்கள்லாம் ஒரே செட்டப்பில் தான் இருக்கோம். ஏன் அம்மா அப்பா சேலத்தில்? நாங்கள்லாம் விருதாச்சலம். எங்களோட லிவிங் செட்டப் வந்து விருதாச்சலத்தில். ஓகே, அம்மா சமையலா வைஃப் சமையலா? தி அல்டிமேட் கம்பேரிசன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டஃப் தான். நமக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அம்மா சாப்பிட்டு தான், அம்மா சமைச்சு கொடுத்து தான் சாப்பிட்டு பழகிருப்போம். அதுவும் நமக்கு சூப்பராக தான் இருந்திருக்கும். அடுத்து ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் இது ஒரு நியூ வெர்ஷன். இவங்க சமைச்சு கொடுக்குறதும் நல்லாவே இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அல்டிமேட் கம்பேரிசன்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே எப்பவுமே ஃபுட்டு தான். ஓகேவா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே பசங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கும் ஒரு கை பக்குவோம். ரெண்டையும் டேஸ்ட் பண்ணணும். நம்ம ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபேமிலியில் யார் ஸ்ட்ரிக்ட் பர்சன் இன் தி ஹவுஸ்? அது யாரு?
நான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆள். ஸோ அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றிருந்தாலும் இல்லைனாலும் பேசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் தான். ஓகேவா? அடுத்தது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் ட்ராவல் ஸ்பாட். எனக்கு ஒயின் ஷாப்பு, இவங்களுக்கு சிக்கன் ஷாப்பு. அப்படி தானே கறிக்கடை? அப்படி கேட்கலடி, ஃபேவரட் ஃபேமிலி ட்ரிப்பு ட்ராவல் ஸ்பாட். ஓகேவா? வெறும் ஃபேவரட் ஸ்பாட்டு கேட்கல. ஃபேவரட் ஸ்பாட்னர் தான் எனக்கு ஒயின் ஷாப், உனக்கு கறிக்கடை அப்படி கிடையாது. சரியா? ஃபேமிலி ட்ரிப். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்பாட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயும் ட்ரிப்பு வந்து அந்தளவு இன்னும் நாங்கள் போனதில்லை. பிகாஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆகியே 1 இயர் 1.5 இயர் தான் ஆகுது. லாஸ்ட்டாக இங்கே ஏற்காடு போனோம். ஏற்காடு, அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போனோம். ஆனிவர்சரி பாண்டிச்சேரி. ஸோ அந்தளவு நாங்கள் ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆளான்னு கேட்டாலும் இல்லை, இவங்க இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஃபேவரட் ஸ்பாட்னு ஒன்று இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. வந்து ட்ராவல் மேபி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா இது வந்து ஃபேவரட் ஸ்பாட் இல்லை, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது கேட்டகரி 5 எங்கே வரலாம் அப்படின்னா யூடியூப் அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ். ஓகேவா? உனக்கு வேறு தூக்கம் வருதுன்னா ஸ்கூல் பிள்ளை மாதிரி உன்னை உட்கார வச்சுட்டு கொட்டாவி அப்படியே படிக்கிறேன். நீங்கள் தான் இப்போ வந்து ரொட்டீனுக்குள்ளே வர முடியல. அவன் தூங்குற டைமில் தூங்கணும். அப்போ உனக்கும் அவன் தூங்குற டைமில் தூக்கம் வருது. கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வருது. நான் என்னோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, கஷ்டம் தான். ஓகே, இந்த 5வது கேட்டகரி முடிச்சு இன்னும் ஒரு கேட்டகரி தான் முடிஞ்சு. ஓகேவா? இந்த கேட்டகரியோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த யூடியூப் சேனல், அதாவது யூடியூப் அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ். ஓகேவா? யூடியூப் சேனலோட கோல்ஸ், எங்களோட சேனலோட கோல்ஸ் என்ன? ஓகேவா? எதுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? மோட்டிவேஷன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு சேனலே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு இதுக்கு முன்னாடி 2 சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் 2 சேனலுக்கான சொந்தக்காரன். ஓகேவா? இந்த சேனல் கூட சும்மா காட்டலாம்னு நினைக்கிறேன். சாரி, நான் கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கேன். சரி, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்கு தெரியும்னு தெரியல சரியா. ஓகேவா? ஷா தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். ஓகேங்களா? இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன்? ஆமாம், இந்த சேனல் ஆரம்பித்து 9 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. ஆமாம், 2017 தொடங்கியிருக்கேன். ஓகேவா? அப்போவே எல்லா லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அப்போவுமே இது எப்படி எந்த மாதிரி வீடியோ கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியான நியூஸ் கிடைக்கல. அந்த தீம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த தீமில் வந்து நான் எந்த வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்தேன். அப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒர்க் ரிலேட்டடான வீடியோலாம் எடுத்து போட்டுருந்தேன். அப்புறம் தென் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடித்தேன். ஸோ ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சதுக்கப்புறம் சரி ஃபயர் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ்லாம் அப்படியே எடுத்து போட்டுருந்தேன். ஸோ அதில் எனக்கு பெருசாக ரெகுலராக என்னால் வீடியோ கண்டென்ட் கொடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து நான் அப்படியே அந்த சேனலை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அதில் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு அரௌண்டு 4.3K. அப்படியா? ஆமாம், 4.53K. ஆமாம், 4350 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அந்த வீடியோவில், அந்த சேனலில், பர்டிகுலர் சேனலில். அதில் நான் நிறைய வீடியோ போடுவேன். மறுபடியும் அதை ஒரு சில வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். மறுபடியும் அந்த சேனலில் போய்ட்டு ஹிடன் பண்ணி வச்சுருவேன். நான் ப்ரைவேட்டில் போட்டுருவேன். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த சேனல் நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் துபாயில் இருக்கும்போது ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வித் ஹால் பாயில். ஓகேங்களா? அதுதான். அது வந்து அதுலேயுமே போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம். அதுலேயும் பாருங்கள் வீடியோ இருக்குது. ஆமாம், 1 2 3 4 5 6 7 8 9 வீடியோ. ஓகேங்களா? இதுதான் சேனல் நேமு. அதில் எல்லாமே நான் ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? வீடியோ தெரியுமா என்னன்னு தெரியல. ஆமாம், ப்ரைவேட்டில் இருக்குது. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரைவேட்டில் இருக்குது. அதில் ஒரு 12 சப்ஸ்கிரைப்ஸ் கிட்ட இருக்காங்க. நான் ஒரு 9 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவுமே எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த கோவிட் டைமாக அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? அதில் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, யார் இந்த பெரியார் அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். படத்தை பற்றி போட்டிருக்கேன். நான் பார்த்த யூடியூப் சேனலை பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். புக்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். பாட்காஸ்ட்டு ரிலேட்டடாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே என்னுடைய 2வது சேனல். ஓகேங்களா?
இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறது தான் என்னுடைய 3வது சேனல் லில்லிஷா கப்புள் பாக்ஸ். அது ரெண்டுமே பயணம் தொடங்கி அது முடிவுற்ற உண்டதும் உண்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இது கம்பேக் கொடுத்த சேனல் தான் இது. சில பேர் கேட்பாங்க, நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ரொம்ப நாள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ தான் சேனல் தான். இப்போ அதுக்கு தான் சரியான தருணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 35 வீக்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் தான் அந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கீங்களா. ஸோ இப்போவும் இதில் இருக்கிற வீடியோவை நான் கொண்டு வந்து இந்த வீடியோவில் இங்கே இருக்கிற சேனலை நான் பப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அது ஒன்றா கிராஜுவலாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா. அது நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இப்போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்னு கேட்டால் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி 2 சேனலுக்கு சொந்தக்காரன். இது என்னுடைய 3வது சேனல். ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியும் சேனல் வச்சுருந்தேன். இது இப்போ ஆரம்பித்து ஒரு 3 மாத காலங்கள் தான் ஆகுது. 3 மாதம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகேவா. இது இந்த இடத்துல நான் வந்து ரெகுலராக எனக்கு வந்து நான் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தாலும் என்னுடைய தகவல் நான் கடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், ஸோ அது சரியான நியூஸ் கிடைக்காதனாலையும் இப்போது நம்ம கப்பலாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகேவா. கப்பல் விலாகவும் போடலாம். உனக்கு வந்து குக்கிங்லேயும் மேக்கப்லேயும் பேஷன் இருக்குது, எனக்கு புக்ஸ் அண்ட் மூவிஸ்லேயும் பேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அது சில பேருக்கு போர்டமாக இருக்கும். ஸோ கப்பலாக பண்ணும்போது அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ கப்பல் விலாகாக வந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ அதனால தான் இந்த கப்பல் விலாக் வழிமொழிக்கிறேனா. ஓகே, இதுதான் எங்களுடைய சேனல் மோட்டிவேஷன். என்ன, எனக்கு ஆல்ரெடி இன்டர்னலாக மோட்டிவேஷன் இருந்து தான் இருந்தது. நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போது அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு, சரியான நேரத்தில் அமைஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். அதனால் இதில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து லில்லிஷா பேரோட அர்த்தம் என்ன, நேமோட ஆர்ஜின் கேட்குறாரு. ஓகேங்களா. திரும்பவும் பார்ட் 1 கூட சொல்லியிருக்கோம். இவங்களை வந்து நான் லில்லி பூத்துன்னு தான் சேவ் பண்ணியிருப்பேன். இவங்களோட செல்ல பேர் வந்து லில்லி பூத்து. ஓகேவா. ஆனால் உண்மையான பேர் என்ன அப்படிங்களா. என்னுடைய உண்மையான பெயர் வந்து நான் எப்போவுமே சாதிக் பாஷா தான் என்னோட உண்மையான பெயர் செய்யணும். ஆனால் என்னுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நான் என்னோடய பேரை எப்படி ஷோ ஆஃப் பண்ணியிருப்பேன் அப்படின்னா மிஸ்டர் ஷா அப்படின்னு தான் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லில்லி புட்டோட கட் பண்ணி லில்லியும் ஷாவையும் இணைச்சி நம்ம 2 பேரும் லில்லிஷா கப்பலாக சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், கண்டென்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், பிளாக்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுதான் அதுக்கான இதுதான் இந்த சேனலோட அதே மாதிரி மீனிங். நாங்கள் கப்பலா போட்ட வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த கொஞ்சம் 6 மாத காலமாக இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் முழுசா நாங்கள் கப்பல் வீடியோஸ் தான். ஏன்னா நான் குழந்தைய பார்த்துக்கிறதும் அதனால. ஆமாம். ஓகேங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே தான் சொல்லியிருப்போம், பேர் தாங்க லில்லிஷா கப்புள் லாக்ஸு. கப்பலாம் சேர்ந்து வீடியோ போட போகிறதில்ல. நான் இண்டிவிஜுவலாகவும் அவங்க இண்டிவிஜுவலாக தான் வீடியோ போடுவாங்க. ஸோ ஒரு 6 மந்த்ஸ்னால் நான் ஆல்மோஸ்ட் இப்போ 3 மந்த்ஸ் முடிச்சு நினைக்கிறேன். இன்னும் 3 மந்த்ஸ் அந்த மெட்டர்னிட்டி லீவ் முடிகிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள்லாம் மறுபடியும் ரொட்டீன் வருவோம். அப்போ எங்களோட வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக எதிர்பார்க்கலாம். கப்பல் விலாகா. ஓகேங்களா. அதுக்கு நடுவுலையுமே கூட நம்ம கப்பல் வரலாம். ஆமாம், திடீர்னு நான் அங்கேருந்து இங்கே வருவோம், இவங்க அங்கேருந்து அங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் போட்ட தருணங்கள்லாம் வந்து இதுதான். ஓகேவா. அடுத்து வீடியோவுக்கு யார் ஐடியா கொடுப்பா, பிரெயின் ஸ்ட்ரோமர். யார் அந்த பிரெயின் ஸ்ட்ரோமர்? நான் தான். ஷா தான் அந்த பிரெயின் ஸ்ட்ரோமராக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஐடியாவை கொஞ்சம் ஃபைன் பண்ணி டியூன் பண்ணி ஒரு ஐடியாவும் இல்லையே, நம்ம பண்ணுறத அப்படியே சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். அதில் எடிட் பண்ணுறது இது பண்ணுறது நீங்கள் ஆமாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். ஓகே. அடுத்தது 4th கொஸ்டின் என்னன்னா, எடிட்டிங் யார் பண்ணுறது, பிஹைண்ட் த சீன்ஸ்? சாரிக் தான். நான் தான். எனக்கு எடிட்டிங்லாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பண்ண மாட்டேன். எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. சேனல் ஹேண்டிலிங், அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலிங் எல்லாமே இவர் தான் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் கூட நான் அந்தளவுக்கு ஃப்ளோவில் விட்டேன், ஹேண்டில் பண்ணுறதில்ல. நான் இப்போ மெயினாக யூடியூப் மட்டும் நம்ம ஒன்று பண்ணாலும் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதிலிருந்து ஆடியன்ஸ் பேஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து ஆடியன்ஸ் பேஸ் வந்த மாதிரி தெரியல. ஆல்ரெடி யூடியூப்லேருந்து நியூ வியூவர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் யூடியூப் மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வ்ளாக் பண்ண பயமாக இருந்துச்சா? இனிஷியல் கேமரா ஷைனஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்துச்சு. நான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கேமரா ஷைனஸ் இருந்துச்சு.
நான் போட்ட வீடியோ எதுவுமே என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எல்லாமே வாய்ஸ் ஓவர் போட்டு தான் போட்டிருப்பேன். நான் என்ன மூவி பார்த்துருந்தாலும் எந்த புக்ஸ் படிச்சிருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நான் ஒரு இமேஜை வச்சுட்டு நான் பேக்ரவுண்டில் மைக் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் போடுவேன். அதுவுமே எனக்கு ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆகிடும். சாரிடா இதுக்குன்னே எல்லாத்தையுமே நான் எடுத்து அது ரொம்ப எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஸோ இது நமக்கு வந்து இது நமக்கான பார்த்துல போல், சரி வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 2 சேனலுமே ட்ராப் பண்ணது. ஓகேங்களா, அதான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம திருப்பி நான் கம்பேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு 10 வருட ஒரு டிகேட் அனுபவம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான். ஆனால் கேமரா சைனஸ் இனிஷியலாக எனக்குமே இருந்துச்சு, இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு சைனஸ் இருந்துச்சு தான், பட் அந்த சைனஸ் மூக்க இருக்கிற சைனஸ் சைனஸ் வந்து சைனஸும் இருந்துச்சு, ஷைனஸும் இருந்துச்சு. சைனஸ் அவங்களுக்கு இருந்தது, எனக்கு சைனஸ் இருக்குது. எனக்கு மூக்க இருந்தாச்சு, அவங்களுக்கு மூக்கெல்லாம் இருக்குது. எனக்கு மூக்கெல்லாம் இருக்கு. எனக்கு வந்து ஃபெஸ் பண்ணியிருந்தாங்க, FESS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் தொந்தரவு கம்மியாக இருக்குது. நான் சொல்கிறது அந்த கேமரா ஷைனஸ் எல்லாருக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கும். ஆமாம், இப்போவும் நாங்கள் கேமரா ஷைனஸில் தான் இருக்கோம். அந்த ஃபேஸ்லேருந்து இன்னும் வெளியே வரல. இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வெளியே வரணும். நான் இண்டிவிஜுவலாக வீடியோ போடணுன்னா எனக்குமே அந்த கேமரா ஷைனஸ் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே இருக்குது. நான் எங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் தேவைப்படணும் அப்படின்றதுனால தான் இந்த லிலிஷா கபில் வச்சு நாங்கள் 2 பேர் பேராக இருந்தோம் அப்படின்னா கூட ரொம்ப போல்டாகவும் அந்த வீடியோ கிளாரிட்டியாகவும் இருக்கும். நாங்கள் அப்படி தான் நம்புகிறோம். அந்த வீடியோ நல்லாவும் போகுது. நாங்கள் கப்பலாக போட்டால் வீடியோ நல்லா போகுது. ஏன்னா தனியாக போடும்போது அந்த ஷைனஸ் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தனியாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கோம். யாரா இவ தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுது. ஓகே, அடுத்தது லாக் பண்ண பயமா இருந்துச்சா இருக்குது. கோல் எங்கள் கோல் என்ன? ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ் ஃபார் த சேனல் தெரியலையே. நான் வந்து என்னோடய சேனல் ஆரம்பித்த 2 கதையுமே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இதுவுமே எப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உள்ளே வருவோம், நம்ம என்ன பிடிச்சிருக்கோ நம்ம ஷேர் பண்ணுவோம். அது வந்து அல்காரிதம் தான் முடிவு பண்ணணும். யூடியூப் அல்காரிதம் தான் முடிவு பண்ணணும். இந்த ஃப்யூச்சர் கோல் வந்து எப்படி போகுது நீங்களும் முடிவு பண்ணணும். இந்த ஃபியூச்சர் வந்து எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஐடியா இல்லையான்னு கேட்டால் தெரியல. இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, அப்படியே பிளாக்காக தான் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இருக்கிற ஃப்ரீ டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம், வீடியோ போடுவோம். அது எங்கே கொண்டு போய் வருதோ அதை அங்கே கொண்டு போய் விடட்டும். ஓகேவா, அவ்வளோதான். அது ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, நாங்களும் அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அந்த நதி போகிற வழியிலே பயணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நதி போகிற வழியிலே அப்படி நாங்கள் பயணிச்சுட்டு எங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்? மெசேஜ் டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேண்ணா, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்களும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஊர் சுற்றுங்க, பிடிச்சதை படம் பாருங்க, பிடிச்ச புக்ஸை படிங்க, சேவ் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சேவ் பண்ணுறேன்னு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு சேவ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பையும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கடைசியில் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா நமக்கு பணம் மட்டும் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரெசென்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சுதோ இல்லை எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எந்த விஷயம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போடுறதோ அதையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எல்லாமே கொடுக்கல் வாங்கல் கணக்கு தான். ஓகேங்களா, அப்படி தான். இதுதான் நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேங்களா, பி ஹாப்பி. அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது? நெக்ஸ்ட் வீடியோ டீசர். அடுத்து என்ன வீடியோ இப்போதைக்கு ஏதோ நம்ம ஐடியா இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவங்க கிளம்புறாங்க ஊருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க. இவங்க ஊருக்கு போய் போடுறதும் நான் இங்கே எனக்கு கிடைக்கிற டைமில் வீடியோ போடுறதும் மட்டும்தான் இருக்கும். அது நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்லாம் தெரியும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பணவாசம்னு சொல்லி ஒரு புக் ஒன்று படிச்சுட்ருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 சாப்டர் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு ரிமைனிங் கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நான் முடிச்சிட்டா கூட அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். சில மூவிஸும் பார்த்து வச்சுருக்கேன். சில மூவி சஜஷன்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல் சஜஷன்ஸ் இருக்குது, புக் சஜஷன்ஸ் இருக்குது, இவங்களோட ஐட்டம் வந்து இனோவேட் பண்ணுறது இருக்குது, அது இல்லாமல் இவங்க மேக்கப் வீடியோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக இதுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இப்போ அடுத்தவங்க வந்துட்டு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது அந்த மாதிரி குழந்தை வீடியோஸ் கொஞ்சம் விளாக்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் தடுப்பூசி போடணும். கண்டென்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரே நியூஸ் கிடையாது, பல மிக்சிங் பண்ணி கிடக்கு. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவங்க சோத்திங்கிறதே போடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் தெரியும். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஏன்னா சில பேருக்கு புக்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில எந்த புக்ஸ் வீடியோ சேனலுமே அதிகமாக ரீச் ஆகிருக்காது. இன்கேஸ் அது ரீச் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஃபெமிலியராக இருப்பாங்க, அவங்களோட சேனல் மட்டும்தான் ரீச் ஆகிடும். ஸோ அது எதை நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி கொண்டு போவோம்னு ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுருக்கோம். பார்ப்போம் அதை எப்படி கொண்டு போவோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ண என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி நீங்கள் சப்போர்ட் பண்ண என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் விஷயம். ஓகேவா? எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து தள்ளிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் மறுபடியும் ட்ராப் டவுன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நம்ம சேனல் இருக்கும், ஆனால் வியூஸ் போகிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த வியூஸும் போயிருக்காது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எங்களோட வீடியோ வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இதுதான். ஓகேங்களா? நீங்கள் எங்களுக்கு வியூவர்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஐடியாவும் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வீடியோ நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. எங்கள் சேனலோட மெயின் டேக்லைன் என்ன? சிக்னேச்சர் டயலாக். யுவர் சிக்னேச்சர் டயலாக். ஹே காய்ஸ். ஒன்று தான், அதே தான். நான் எப்பவுமே எப்போ வீடியோ போட்டாலுமே ஹே காய்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் எங்களுடைய சிக்னேச்சர் டைலாக். ஓகேங்களா? இவங்க வந்து வணக்கம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வணக்கமும், எனக்கு வந்து வணக்கம்னு சொல்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஹே காய்ஸ் தான் பிடிக்கும். நான் எந்த வீடியோ எடுத்தாலுமே அதில் ஹே காய்ஸ் வந்து மிடில் கொடுத்துருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த ஹே காய்ஸ் பை காய்ஸ். ஓகேவா? அது எனக்கு நல்லா இருக்கும். இதுதான் எங்களுடைய யுவர் சிக்னேச்சர் டைலாக். இதுதான் ஹே காய்ஸ் தான். சில வீடியோவில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்ஷன் நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறதாகவும் இவங்க பேசுகிறதாகவும் இருக்கும். அப்புறம் ஏதாவது வீடியோவில் கட் பண்ணால் கேரக்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எங்களோட சிக்னேச்சர் டைலாக். அதெல்லாம் வந்து பிஹைண்ட் தி சீன் உங்களுக்கு தெரியாது, இந்த ஹே காய்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளோட அடுத்த வீடியோ இது இப்பதான் ஞாபகம் வருது, லஞ்ச் வீடியோ, சாப்பாடு வீடியோ தான் அடுத்த வீடியோ. ஆமாம். ஓகேங்களா? எங்களோட அடுத்த வீடியோ வந்து அதுதான். நாங்கள் இன்னும் போஸ்ட் பண்ணல. மேபி இந்த ஷூட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இல்லை, இதுக்கு முன்னாடியே கூட அது வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எப்போ பண்ணுவோம்னு தெரியாது. ஏன்னா எடிட்டிங் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிக்கணும். தமிழ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் ஒரு 1/2 hour ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? அது நீங்கள் சின்ன ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, லென்த் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதுலேயே எல்லாத்துலேயும் எஃபோர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்னையோட இந்த ரேபிட் ஃபயர் கொஷின் வந்து பார்ட் 2 வந்து முடிக்கிறோம். ஓகேவா? முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த ரேபிட் ஃபயரில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நாங்களும் ரெகுலராக டச்சில் இருக்க பார்ப்போம். கண்டிப்பாக நானுமே டச்சில் இருக்க பார்க்குறேன். ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிகமாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருக்குது. என்னோட அன்றாட ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சேனலோட மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்க. அதை நாங்கள் 2 பேருமே மறைச்சிட்டோம். சேனலோட மோட்டிவேஷன் யார்? எங்கள் குழந்தை தான், எங்கள் பையன் தான். ஆமாம். இது இப்போதைக்கு அந்த பையனாக இருக்கலாம், அடுத்து பொண்ணு வந்தாலும் பொண்ணாக இருக்கலாம், அடுத்த பசங்க வந்தால் பசங்களாக இருக்கலாம். பசங்களுக்கான பசங்களுக்காக தான். ஓகேங்களா? அவங்களுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் திருப்பி நான் ரீஎன்டர் ஆகிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே எங்கள் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இதுதான் சுற்றி வந்துட்டுருக்கோம். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்ததை கரெக்டாக தெளிவாக ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே அது நம்ம சேனல் வந்து நெலிஷா கப் விளாக்ஸ் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அவர் ஸ்டோரியில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் சொல்ல வந்தது. ஓகே. ஸோ ஃபைனலாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அவங்க சார்பில் அவங்க சொல்லிட்டாங்க, என் சார்பில் நான் சொல்லிட்டேன். முடிச்சுக்கலாமா? Bye guys.